ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரம் இன்னைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எல்லா நாட்டு அரசர்களுக்கும் கடிதம் எழுதினாங்க. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அரசர்கள் கடிதத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் கடிதம் எழுதக்கூடியவருடைய முத்திரை இருக்கணும், அப்போ தான் ஏற்றுக்குவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத்திரை போடுறதுக்காக ஒரு வெள்ளியில் ஒரு மோதிரம் செய்தாங்க. அந்த மோதிரத்தில் முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் 3 லைனில். ஓகேவா, முஹம்மது ரசூலுல்லா. அதை வச்சு தான் ரசூலுல்லா என்ன செய்வாங்க, சீல் போடுவாங்க லெட்டரில். அந்த மோதிரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிற வரைக்கும் அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா உமர் ரலியல்லாஹு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா உஸ்மான் ரலியல்லாஹு போட்டிருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் மிகப்பெரிய பிரச்சனைகள், குழப்பங்கள், இஸ்லாத்துக்கு உள்ளேயே பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்படி உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு நாள் இந்த கிணத்தினுடைய சுவரில் வந்து உட்கார்ந்து இருந்து மோதிரத்தை கலத்தி ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. பத்துன்னு மோதிரம் உள்ள விழுந்துடும். ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எதையோ யோசித்து கலத்திக்கிட்டே இருப்பாங்க. நாம் கூட எதாவது யோசிக்கும் போது மோதிரத்தை கலத்தி போடுவோம் இல்லை, அது மாதிரி அவங்க போட்டுட்டு இருக்கும்போது உள்ளே விழுந்துடும். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்களை வச்சு உள்ள தண்ணியெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, கிடைக்காது. ரொம்ப முயற்சி பண்ணி பார்க்குவாங்க, கிடைக்காது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கையில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரம் இந்த கிணறுக்குள்ளே தான் விழுந்துச்சு. அந்த மோதிரம் இன்னைக்கும் உள்ளதான் இருக்குது. அவங்க தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. இது ஒரு வரலாறு. இன்னொரு வரலாறு என்னன்னு சொன்னால், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த கிணறுக்கு வந்தாங்க. ஒரு தோட்டமாக இருந்துச்சு. தோட்டத்துக்குள்ள இந்த கிணறுல வந்து உள்ள கால் போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. கிணறுடைய சைடு கட்டியிருப்பாங்கல்ல, உள்ள கால் போட்டு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருந்தாங்க. அபூ மூஸா அஷ்அரி தோட்டத்துக்கு காவலாளியாக நின்னாங்க. காவலாளியாக நிற்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க. வந்து கதவு கட்டுவாங்க. அப்போ அபூ மூஸா அஷ்அரி கேட்பாங்க, யார் வந்திருக்கிறீங்க? நான் அபூபக்கர் வந்திருக்கிறேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டுட்டு உங்களை கூப்பிடுறேன். அவங்க வந்து அனுமதி கேட்பாங்க. இப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்திருக்கிறாங்க, அவங்கள உள்ள கூப்பிடட்டுமா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்க கூப்பிடுங்க, பஷ்ஷிருஹு பில் ஜன்னா, அவருக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்க, சொல்லிட்டு கூப்பிட்டுவாங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறியிருக்கிறாங்க, உள்ள போங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வலது புறத்தில் உட்கார்ந்துருவாங்க. அப்புறமா உமர் ரலியல்லாஹு வருவாங்க. அவங்களையும் வெயிட் பண்ண சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கும்போது பஷ்ஷிருஹு பில் ஜன்னா, அவருக்கு என்ன சொல்லுங்க, சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கன்னு சொல்லுவாங்க. அபூ மூஸா அஷ்அரி அது மாதிரி சொல்லி அவங்களையும் உள்ள விடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு உட்காருவாங்க. அதுக்கப்புறமா உஸ்மான் ரலியல்லாஹு வருவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சூரத்தின் கொண்டு நன்மாராயம் கூறியிருக்கிறாங்க, நீங்கள் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் அவங்க வருவாங்க. அவங்க நேரம் ஆப்போசிட்டில் உட்காருவாங்க. அந்த கிணத்தினுடைய ரவுண்ட் இருக்குல்ல, அதில் 3 பேர் சேர்ந்து உட்காருவாங்க. ஆப்போசிட்டில் யார் உட்காருவாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு. அப்போ 3 முக்கியமான சஹாபிக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சுவனத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி தந்தருள் புரிவானாக. அது மாதிரி அந்த உட்கார்ந்திருந்த அந்த காட்சிக்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய, இமாம்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, அவங்க எப்படி உட்கார்ந்து இருந்தாங்களோ அது மாதிரியே அவங்களுடைய கபரு மதீனாவில் அமைஞ்சிருக்கு. 3 பேர் சேர்ந்து உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க, அது மாதிரி 3 பேர் சேர்ந்து ரவுலா ஷெரீஃபில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நேர் எதிரில் எங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க? ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த வரலாறு இதுல இருந்து தெரியும். அதனால அந்த ரவுண்டு போட்டிருக்காங்க பாருங்க, அடையாளம். அந்த அடையாளம் தான் அந்த கிணறு இருக்கு.